ஏதோ ஒன்று அந்த அரக்கலை சந்திக்கணும். ஓடிவா தேவலோகத்திற்கு சென்று தேவேந்திரனை சிறைபிடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்படியோ இடத்திலிருந்து தப்பி வாழிவிட்டான் அந்த பேடிப்பயல் தேவேந்திரன். அவனை எப்படியாவது சிறைபிடிக்க வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சென்றேன், தேவேந்திரனை கண்டேன். என் தம்பி சென்றான். தம்பி தேவேந்திரனை காண சென்றாயே, வெற்றி கிடைத்ததா உனக்கு? தோல்வி அண்ணா, தோல்வி. அண்ணா இன்னும் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. தம்பி அண்ணா, தேவரா என்பது பல வேண்டாமடா. தேவேந்திரன் நான் கண்டுவிட்டேன். கண்டுவிட்டாயா? எங்கே இருக்கிறான்? சிறையில் அடைத்து விட்டேன். அவனை அழைத்து விட்டாயா? தப்பி ஓடிவிட்டான். தப்பி ஓடிவிட்டானா? அண்ணா, உன்னிடத்திலே ஒரு அரிய பெரிய ஒரு சொல்ல வேண்டும். என்ன சொல்லட்டுமா? சொல்லு. தேவேந்திரனை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் இருவருக்கும் இருக்கக்கூடிய பலமானது நமக்கு உதவாது. ஆகையால் இப்போதே இமாச்சலம் செல்ல போகிறேன். பரமேஸ்வரனை என்னுடைய கண்களால் கண்டு பரமேஸ்வரத்திலே வரங்கள், அரிய பெரிய வரங்களை வாங்கி வரப் போகிறேன். தம்பி, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடத்திலே நான் கூற வேண்டும். கூறுங்கள் அண்ணா. நாம் பிறந்த போதே நமது தந்தையான யார்? குபேரன் என்ன செய்தார்? உன்னுடைய உயிரானது எனது வலது கையுடைய கட்டை விரல் நகக்கணுவிலேயும், என்னுடைய உயிரானது
உனது வலது கை கட்ட விரல் நகத்திலேயும் ஆமா இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆமா நீயும் நானும் ஒருவரை ஒருவர் சாக வேண்டும் என்றால் நீ என்னை கொல்ல வேண்டும், நான் உன்னை கொல்ல வேண்டும். ஆகையால் நாம் இருவரிடத்திலே மரணம் என்பது நமக்கு கிடைக்காது. ஆகையால் இப்போதே சொல்கிறேன் இமாச்சலம், நான் வர வரையில் நாட்டை நீ பரிபாலனை செய்து கொள். சரி என்ன உயிர் பத்திரண்டா, என் உயிர் பத்திரண்டா. போய் வரட்டுமா? பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் அனுப்பி வழங்கக்கூடிய ஆரணி ஸ்ரீ அருள் ஜோதி நாடக மன்றம் வெம்பாக்கம் எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நாட்டிலே நாடு மகாநாடாக விளங்கக்கூடிய நீர்வளம், நிலவளம், மழைவளம் பொருந்திய அருமை வாய்ந்த கிராமம் கீழ் வேம்பாக்கம் கிராமத்திலே எங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் அவர்கள் அனுப்பி வழங்கக்கூடிய இந்த அருள் ஜோதி நாடக மன்றத்தை இங்கே அமுத்தி நல்லதொரு முறையிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கீழ் வெண்பாக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் அருள் ஜோதி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக மரியாதை செய்யும் விதமாக இங்கே ஊர் பொறுப்பாளர்கள், நாட்டாண்மைதாரர்கள் முன்வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஹலோ அன்பார்ந்த நாடக கலை ரசிகர்களே, என்னுடைய கிராமம் வெண்பாக்கம். இந்த ஊர் வந்து கீழ் வேம்பாக்கம். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அந்த வெண்பாகத்துலேயும் நாடக நடிகர்கள் நிறைய இருக்கும், நாங்கள் பரம்பரை ஆடுறவங்க. அதே மாதிரி இந்த கீழ் வெண்பாகத்தில் நாடகத்திலேயே சிறந்த நாடக ஆசான்கள் ஐயா கோபால் நாயக்கர் அவர்களும் அவருடைய தம்பிகள் ராஜி நாயக்கர் அவர்கள், தனபால் ஐயா அவர்கள், அவங்க 3 பேருமே வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்கள் அப்படிதான் சொல்லணும். நாங்களாம் வந்து ஒரு சின்ன ஒரு நடிகர்கள் தான். அவங்க 3 பேரும் வந்து உலக புகழ் பெற்றவர்கள். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் அதர் ஸ்டேட்டு எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க, வெளிநாட்டில் போயிருக்காங்க. அவங்க 3 பேரும் எனக்கு எப்படி பழக்கம்னா, நான்